Corel.2026 2026ல ஏஐ இன்ட்ரோடியூஸ் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அந்த ஏஐ பயன்படுத்தி இந்த இமேஜை ஒரு கிரியேட்டிவான இமேஜாக மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பாரில் ஏஐன்னு இருக்குங்க. அதை கிளிக் செஞ்சு ரீமிக்ஸ் கொடுத்துக்கலாம். அல்லது விண்டோஸில் டாக்கரில் ஏஐன்னு இருக்கும். அதை ஆக்டிவேட் செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு டாக்கர் வந்துருங்க. அதில் ரீமிக்ஸ் செலக்ட் செஞ்சுக்கலாம். ரீமிக்ஸ் செலக்ட் செஞ்சுட்டுங்க அந்த இமேஜ் இங்கே அப்லோட் செஞ்சுக்கலாம். இந்த கொடுத்த ப்ராம்ப்டை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து 4 என்ஜின் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 என்ஜினில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறது நேனோ பனானா ப்ரோங்க. இதை செலக்ட் செஞ்சுட்டு இங்கே ஜென்ரேட்னு கடைசியில் கீழே இருக்கும். அதை கிளிக் செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் வருதுங்க. அதே இமேஜுக்கு இந்த என்ஜினில் ஃப்ளெக்ஸ் கான்டெக்ஸ் ப்ரோன் இருக்குது. அதை செலக்ட் செஞ்சு இதே ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் வருதுங்க. தேர்டு நேனோ பனானா 2 அதை ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுங்க ஜென்ரேட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் வருதுங்க. ஸோ 3க்கும் வெவ்வேறு ரிசல்ட் இருக்குங்க. இதில் நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட் எதில் இருக்கோ அதை செலக்ட் செஞ்சு உங்களோட டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.